மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் வதந்திகள் வேதனை அளிப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மறைந்த மாண்புமிகு முதல்வர் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தரப்பட்ட சிகிச்சை குறித்து சிலர் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். அதில் அர்த்தமில்லை. ஏனென்றால் அந்த சிகிச்சையை பற்றி லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே அவர்கள் அழகாக சொன்னார். உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை தரப்பட்டிருக்கிறது. தனது வாழ்நாளிலேயே ஒரு தலைசிறந்த தலைவருக்கு, தமிழ் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு இத்தகைய சிகிச்சை அளித்ததில் தான் பெருமை கொள்வதாக எடுத்து சொன்னார். டெல்லியிலே இருந்து ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸிலே இருந்து வந்த அந்த டாக்டர்களும் மாண்புமிகு பிரதமர் அவருக்கு பர்சனல் ஃபிசிஷியனாக இருக்கிறவரே அதில் இடம்பெற்றிருக்கிறார். ஆகவே அவர்களும் வந்து இந்த சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். ஆகையினாலே அதை பற்றி குறை சொல்வது நிச்சயமாக சரியல்ல. அது வேண்டுமென்றே திட்டமிட்டு கழகத் தோழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் குழப்புவதாகவும், நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் காலாவதியான காசோலைகள் சொல்வதையெல்லாம் நம்முடைய நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்பதுதான். தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவு குறித்து திருமதி கௌதமி அவர்கள் கொடுத்திருக்கின்ற செய்தி என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. லண்டனிலிருந்து டாக்டர்கள் வந்து மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற பொழுதெல்லாம் அவ்வப்போது என்னென்ன முறையிலே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பது குறித்து தெளிவான விவரமான அறிக்கையும் தரப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தந்ததற்கு பிறகும் கூட ஏதோ வாய்க்கு வந்தபடி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற தவறான செய்திகளை இனிமேல் திருமதி கௌதமி அவர்கள் பரப்ப வேண்டாம். என்ன சொல்றதுனே தெரியல. இருந்தாலும் கௌதமிக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவர்கள் என்னை இப்படித்தான் மக்கள் பார்க்கணுங்கிறதுல தீர்மானமா இருந்தாங்க. அம்மா யாரையும் சந்திக்க விரும்பல, அதுதான் உண்மை. தயவு செய்து வதந்திகளை பரப்பாதீங்க. அம்மாவை வந்து இழக்கக்கூடாது. கடவுள் கூட்டிட்டு போயிட்டாரு. நடந்து முடிந்த சட்டமன்றத்திலே அம்மா சொன்னாங்க, எனக்கு பிறகும் இந்த கட்சி இருக்கும், தொண்டர்கள் இந்த கட்சியை காப்பாற்றுவாங்கன்னு. நிச்சயமாக இந்த இயக்கம் இன்னும் பல நூறாண்டுகள் இருக்கும். அம்மாவுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதுதான் அம்மாவுக்கு நாங்கள் செய்கிற கடமை. எங்கள் அம்மா மண்ணை விட்டு போனாலும் எங்கள் கூடவே இருக்காங்க, எங்கள் உணர்வில் இருக்காங்க, எங்கள் கட்சியில் இருக்காங்க, மக்கள் கூட இருக்காங்க. தயவு செஞ்சு குழப்பாதீங்க.